மின் வர்த்தகத்தில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையில் ஃபேஸ்புக் மூலமாகவே அதிகமான ஏமாற்று வேலைகள் நிகழ்ந்து வருவதாக புக்கிட் அம்மான் போலீஸ் தலைமையகம் கூறியது. இவ்வாண்டு டிசம்பர் 15ஆம் தேதி வரை மின் வர்த்தகத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 6 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புக்கிட் அம்மான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது ரம்லி யூசுப் கூறினார். நாட்டில் தற்போது இணையம் வழி மேற்கொள்ளப்படும் மின் வர்த்தக நடவடிக்கை அதிகரித்துள்ளதால் எதிர்காலத்தில் இதன் மீதான இழப்பு இன்னும் அதிகமாகலாம் என அவர் சொன்னார். ஃபேஸ்புக் மூலம் வெளியிடப்பட்ட 3457 விளம்பரங்கள் மூலமாகவும் புலனத்தில் வெளியிடப்பட்ட 1168 விளம்பரங்கள் மூலமாகவும் இந்த ஏமாற்று வேலைகள் நிகழ்ந்துள்ளதாக அவர் சொன்னார். அதே வேளையில் டிக்டாக் வழி 800 சம்பவங்களும், டெலிகிராம் வழி 771 சம்பவங்களுமாக மொத்தம் 6909 ஏமாற்று வேலைகள் இணையம் வழி நிகழ்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.